Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா வந்து நிறைய பேர் வந்து என்னோட பேபி ஷவர் பிக்சர் வந்து நான் Instagramல போஸ்ட் பண்ணிருந்தப்ப மேக்கப் நல்லா இருந்தது அப்படி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்திருந்தீங்க. சில பேர் வந்து போட்டோஸ் வந்து காமிங்க, ஆல்பம் வந்துச்சுனா வந்து ஆல்பமை வந்து ஒரு vlog-ஆ போடுங்க. அதை நாங்க பார்க்கணும். and then வந்து யார் இந்த வர்க் பண்ணி கொடுத்தா அப்படின்றது வந்து நிறைய என்குயரிஸ் வந்து எனக்கு பர்சனல் சாட்ல வந்திருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அதுவும் ஒரு விஷயம். அதுக்காகவும் இந்த வீடியோ and then நானுமே வந்து பர்சனலாக வந்து கண்டிப்பாக அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. பட் ஸ்டில் வந்து அவங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே சீப்பான காஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறைய காம்ப்ளிமெண்ட்டாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்ற வந்து ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து இந்த வீடியோ. அண்ட் இது வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. கொலாபரேஷனாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப் வீடியோ அந்த மாதிரி கிடையாது. ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரியில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். யூடியூப் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் அதுலேருந்து நான் வந்து ஃபியூ கொஷின்ஸ் மட்டும் பிக் பண்ணி அதையும் வந்து இந்த வீடியோலேயே வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1, அது வந்து பார்ட் 2 அந்த மாதிரி வந்து ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் கொலாபரேஷன் வீடியோன்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸ் ஆல்பம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கலர்கிராம் ஃபோட்டோகிராஃபின்றவங்க தான் இது எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் தான் அவங்க வந்து அவைலபிளாக இருப்பாங்க. எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு எடுத்தவரோட நம்பர் வந்து இருக்குது. பட் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டா பேஜே டேக் பண்ணுங்கள், அதில் வர என்கொயரிஸ் தான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இன்ஸ்டா வந்து டேக் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து வந்து நீங்கள் அவங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டில் வந்து இன்க்ளூட் ஆகாது. இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டான ஃப்ரேம் தான். ஃப்ரேம் ரொம்பவே பெருசு. இது எத்தனை இன்ச்சு என்னென்னு அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் பெரிய ஃப்ரேம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து அவர் காம்ப்ளிமெண்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வித்தின் 1 வீக்கில் எனக்கு ஆல்பமே கையில் வந்துடுச்சு. நாங்கள் வந்து அவங்க மோஸ்ட்டாக வந்து ஒரு 400-550 ஃபோட்டோஸ் வரைக்கும் எடுத்திருப்பாங்க. பட் செலக்ட் பண்ண சொன்னது வந்து 120 to 150க்குள்ளே செலக்ட் பண்ணி கொடுங்க, அதுக்குள்ளே செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆல்பம் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் டேவே ட்ரைவோட லிங்க் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரைவ் லிங்க்கில் போய் பார்த்தோன்னா ஒரு 550 ஃபோட்டோஸ் கிட்டே இருந்தது. அதுலேருந்து வந்து ஒரு 150 to 160 வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டேவே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, என்னதான் அவங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து ப்ராசஸ் பண்ணாலுமே வந்து நம்ம எப்போ ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ நான் வந்து இதை உடனே பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டேவே வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, ஓகே சிஸ்டர், வித்தின் 3 to 4 டேஸில் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் பிடிஎஃப் பார்த்துட்டு ஓகே ஃபோட்டோஸ் எல்லாமே ஓகே, ஏதோ சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா நான் வந்து ஆல்பமாக போட்டுருவேன். அந்த ஆல்பம் போடுறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும். பட் 1 வீக்குள்ளே உங்களுக்கு கையில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நானும் சரி ஓகே, எல்லாருமே இப்படி தான் சொல்லுவாங்க, எங்கே இவ்வளோ ஸ்பீடாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் கேஷுவலாக விட்டுட்டேன். ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் வித்தின் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி வித்தின் 3 டேஸில் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணார். நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லா ஃபோட்டோஸுமே வந்து சூப்பராக இருந்தது. பிடிஎஃப்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நான் என்ன சொன்னேன், உடனே ஓகே பிடிஎஃப் எல்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் ஆல்பம் போட்டுருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ஒரு 2 டேஸ் கூட எடுக்கலை, ஆல்பம் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஆல்பம் போட்டு மறுபடியும் அவரே பிங்க் பண்ணார். நான் வந்து இனிஷியலாக வந்து 90% பேமெண்ட் வந்து கொடுத்துட்டேன். வெறும் 10% மட்டும் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். நம்மளுக்கு வந்து இந்த ஆல்பம் இதெல்லாம் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த 10% பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஆல்பமும் வந்து ரெடி பண்ணிட்டார். ஆல்பம் ரெடி பண்ணிவிட்டு ஆல்பமோட ஃபோட்டோஸ் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் மட்டும் சென்ட் பண்ணார். ஆல்பமும் ரெடி சிஸ்டர், நீங்கள் வந்து எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நான் வந்து கொரியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து நெக்ஸ்ட் டேவே ஓகே ப்ரோ நீங்கள் கொரியர் பண்ணிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போர்ட்டர் அப்படின்ற ஆப்பில் தான் வந்து கொரியர் பண்ணியிருந்தாரு. அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, நாங்கள் கூட போய் வாங்கலை. ஸோ வித்தின் 1 வீக்கில் வந்து எனக்கு ஆல்பம் ரிசீவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது மட்டும்தான் நான் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டருமே வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாரு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது 2025ஓட கேலண்டர். இதில் எல்லாமே ஃபுல்லாக வந்து எங்களோட ஃபோட்டோஸ் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எங்கள் 2 பேரோட ஃபோட்டோஸ், கப்பிள் ஃபோட்டோஸ் போட்டு இந்த கேலண்டர் வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு.
ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதில் நடுவில் வந்து குட்டி குட்டியாக அந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவங்களோட பேஜையும் வந்து இங்கே போட்டிருந்தார், அவரோட நம்பர் அதெல்லாம் வந்து இங்கே இருந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தான் அவர் கொடுத்துருந்தாரு. அண்ட் தென் வந்து ஆல்பம். ஸோ இதுதான் ஆல்பமோட பேக்கு. இதான் வந்து ஃப்ரண்ட் பேஜு, பேபி ஷவர் கவிதா. அண்ட் தென் வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். அண்ட் தென் வந்து இது பேக் சைட். இங்கேயும் வந்து அவங்களோட நேம், அதுக்கப்புறம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. சும்மா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு 4-5 ஃபோட்டோஸ் மட்டும் காமிக்கிறேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் ஸோ ரொம்பவே கிளியராக, ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட வந்து நான் வெறும் ஃபோட்டோஸ் தான் வச்சுருந்தேன். பட் வந்து அது நிறைய காஸ்ட்டு. ஆனால் வெறும் ஆல்பம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃப்ரேம் கூட ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. பட் இவங்க வந்து எனக்கு எவ்வளோ சீக்கிரமாகவும் கொடுத்தாங்க. அண்ட் தென் காம்ப்ளிமெண்ட்டாகவும் நிறைய விஷயம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஆல்பமும் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ ஆல்பம் ஃபுல்லாக இங்கே தான் இப்படி தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து அவங்களோட நேம், அதே மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, அண்ட் தென் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் இது வந்து அவங்களோட அட்ரஸ் போல் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இவங்களோட ஒர்க் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இவ்வளோ சீக்கிரம் என்னோடய எந்த ஃபங்க்ஷன்லேயும் ஆல்பமில் எனக்கு ரிசீவ் ஆகலை. அண்ட் தென் இந்த குவாலிட்டியும் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஃபோட்டோஸ்லையும் நான் பார்க்கல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் Q&A செஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ஃபன்னியாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து வினித் வினோ அப்படின்றவர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. அக்கா, அருந்ததி படத்தில் வர மாதிரி தலையில் தேங்காய் 50 உடச்சி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொன்னேன், யூடியூப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது ஃபீட்பேக் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏடா கூடமாக இந்த வினித் வினோ வந்து கொஷின் கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அருந்ததி படத்தில் வர மாதிரி தலையில் நான் எதுக்குடா 50 தேங்காய் உடச்சி வீடியோ போடணும்? வேணும்னா நான் வந்து உன் தலையில் உடைக்கிறேன், ஓகேவா? இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ இவரை நான் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பிரியா புவனா அப்படின்றவங்க வந்து டெல் அஸ் அபவுட் யுவர் ஸ்கூலிங், வேர் டிட் யூ ஸ்டடி? என்னோடய ஸ்கூலிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்கூல் வந்து நான் ரெடில்ஸில் தான் படித்தேன். 6th to 12th கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். அண்ட் தென் வந்து காலேஜ் வந்து மேக்னா இன்ஜினியரிங் காலேஜ். அது வந்து இந்த திருவள்ளூர் ஹை ரோடில் இருக்குது. அங்கே தான் நான் காலேஜ் படித்தேன். நான் வந்து BE ECE டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன். ஓகேவா? கிளியர் ஆகிடுச்சா? அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சூர்யா. இவரும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். என்ன கொஷின் கேட்டிருக்காரு, நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக முதல்ல யூடியூப் பற்றி யாரும் எதுவும் கேட்கலன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் நல்லவரா கெட்டவரானா எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த கொஷினை வந்து இதோட நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லோகேஸ்வரி செல்வம் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, மேடம் உங்கள் மாமியார் மாமனார் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய கோ சிஸ்டர் தான். நான் இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரைவேட் சேட்டில் நான் பதில் சொல்லிக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மோகன் ஸ்ரீ. ஸோ இவரு யாரும் இல்லை, என் பிரதர் தான். 2 கொஷின் கேட்டிருக்காரு. ஒன்று வந்து உங்களுக்கு என்னப்பா யூடியூப்பில் லட்சமாக ஏர்ன் பண்ணுறீங்களாம். நீ வேறு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 year கூட ஆகல, அதுக்குள்ளே எப்படி லட்சமாக வரும்? அதெல்லாம் எதுவுமே இல்லை. லட்சமாக நான் எப்போ சம்பாதிக்கிறேனோ அப்போ சொல்கிறேன். இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. மோகனே வந்து இன்னொரு கொஷின் கேட்டிருக்காரு. எப்படி இவ்வளோ குயிக்காக யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.
நாங்கள் இன்னும் ஃபேமஸே ஆகலை, எங்களுக்கு சுற்றி இருக்கவங்கள தவிர வேறு யாருக்கும் எங்களை தெரியாது. ஸோ இன்னும் நாங்கள் ஃபேமஸ் ஆகலை, நீங்கள் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கொஷினை கேட்கணும். அண்ட் தென் வந்து கீர்த்தி பிரபா, இவங்களும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் தான். என்ன கேட்டிருக்காங்க, மேடம் எப்படி உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு தாட் வந்துச்சு அப்படின்னு. ஓகே, அட்லீஸ்ட் இவளாச்சுக்கு ஒரு உருப்படியாக ஒரு கொஷின் கேட்டிருக்கா. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தாட் வந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தாட் வரவே இல்லை. நான் வந்து டிக்டாக் இருக்கப்போ டிக்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிக்டாக் எப்போ பேன் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் நான் டிக்டாக் பண்ணுறதும் இல்லை. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுன்னு அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அதுலேயும் வந்து நான் அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை. பட் என் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து உனக்கு தான் இந்த டேலண்ட்லாம் இருக்கே, நல்லா டிக்டாக் பண்ணுறியே அப்படி இப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ விளையாட்டாக அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். பட் இட்ஸ் கோயிங் குட் நவ். அந்த மாதிரி தான். பட் எனக்காலாம் அந்த தாட் வரவே இல்லை. எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் குமார் அப்படின்றவர் தான் வந்து கொஷின் கேட்டிருக்காரு. இவர் வேறு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான். கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கேட்டிருக்காருன்னா, யுவர் ஃப்யூச்சர் பிளான் அபவுட் யுவர் சேனல் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய ட்ராவல் பண்ணணும். அண்ட் தென் வந்து அதையெல்லாமே வந்து விலாகாக எடுக்கணும். கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அண்ட் தென் வந்து நிறைய ஃப்யூச்சரில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாமே கூட வந்து நல்ல கண்டென்ட்டாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அண்ட் நம்ம பேசுகிறது கூட வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ பேசுகிற ஸ்டைலை வந்து மாற்றணும். அதுக்கப்புறமா வந்து எல்லா சேனல்லையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட வந்து ரொம்பவே சீக்கிரமாக அவங்க சேனல் பிக்கப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஃப்யூச்சர் பிளான். அதுதான் மைண்டில் இருக்குது. ஆனால் எப்படி போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இந்த Q&A வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தான் டேக் பண்ணி நான் வந்து கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெஸ்பான்ஸை தான் வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ கிளாரிஃபை பண்ணேன். பட் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுவேன். அவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து அந்த கலர்கிராம் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. ஒர்க் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதே மாதிரி ஏதாவது வீடியோஸ் போடணும், இல்லைனா வந்து இதை பற்றி வீடியோ போடுங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க, நீ ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கவிதா. பாய்.